வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அல்வா. ஊர்லேருந்து எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க தூத்துக்குடி அல்வா. இதில் வந்து ஏகப்பட்ட முந்திரி இருக்குது. ஸோ ஸ்பெஷல் அல்வான்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட்டே அவ்வளோ இதாக இருந்தது. சென்னையிலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட் வராது. ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடினா அல்வா ஸோ ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அல்வாவை டேஸ்ட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக 2 டைப். கொஞ்சம் குளிர்காலத்தில் வந்து சீக்கிரம் கட்டியாயிரும். ஸோ ஊர்லேருந்து இங்கே சென்னை கொடுத்து விட்றப்போ ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணோம்னா குக்கரில் கொஞ்சம், அதாவது இட்லி குக்கரில் கொஞ்சம் வச்சு ஆவி இது பண்ணால் சீக்கிரம் டேஸ்ட் அதே டேஸ்ட்டு திருப்பி கிடச்சிடும் ஹீட் ஆகிட்டுனா. ஸோ டேஸ்ட்டாக இருந்தது அல்வா. அடுத்தது வந்து அல்வா சாப்பிட்டு முடித்த பிறகு திருப்பி அடுத்தது வந்தது வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்திருந்தது. ஸோ நேந்திரம் வந்து நேந்திரம் வாழைத்தார்லேருந்து காய அப்படியே வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டால் ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்ட மாதிரி இல்லை, பட் ஆனால் டேஸ்ட்டு பரவாயில்ல. ஸோ நேந்திரன் சிப்ஸோடைய ஸ்பெஷல் சீக்ரெட்டே அதான், தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய், அது ஒரிஜினல் நல்லா போடுறப்போ வந்ததுன்னா ஸோ அது நல்லா சூப்பராக இருக்கும் அது. ஸோ இந்த இதில் வந்து நல்லா உரைப்பெல்லாம் போட்டு மசாலா உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருந்தேன். ஸோ கிடச்சது நேந்திரன் சிப்ஸ். எப்போவுமே காஸ்ட்லி தான், எங்கள் ஊர் சைட்லேயே இருக்கிற ஸ்நாக்ஸ்லேயே காஸ்ட்லியானது வந்து நேந்திரன் சிப்ஸ். ஸோ உங்களுக்கும் வேணா டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஊர்லேருந்து வர்ற இது என்றைக்குமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். ஸோ இங்கே நிறைய கடையில் பார்த்துருக்கேன், ஆனால் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்குது, எந்த ஒரு பலகாரமுமே, எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வந்து எனக்கு திருப்தியாகவே இருக்காது எது சாப்பிட்டாலும். ஸோ ஊர்லேருந்து ஸ்பெஷலாக சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து அல்வா, பூந்தி, முறுக்கு, லட்டு, அதிரசம்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று ஸ்பெஷலாக வந்து நேந்திரன் சிப்ஸ். ஸோ நேந்திரன் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ அந்த சீக்ரெட் தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறது மட்டும்தான். அடுத்தது அந்த அல்வா ப்ளஸ்ஸு இந்த சிப்ஸும் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து ஸ்பெஷலாக வீட்டிலே உள்ளது வந்து வந்திருந்தது எனக்கு. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வந்து கிழங்கு. ஸோ கிழங்குனா நிறையா இருக்குது கிழங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பனங்கிழங்கு இங்கிலீஷில் வந்து பாம் டியூபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கிலோ சென்னையில் 59 ரூபா போட்டிருந்தாங்க. இதை அவிக்கிறது சரியான வேலைப்பாடு. க்ளீன் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி மஞ்சள் போட்டு, அதுபோக நிறைய போடுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து சீரகம் போட்டு பார்த்துருக்கேன், இஞ்சி போட்டு அவிச்சு பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து என்ன, வெறும் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக விட்ருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த கிழங்கை பற்றி சீக்ரெட்ஸ் வந்து நிறைய சொல்கிறேன் நான். ஸோ கிழங்கை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் ஊர் சைடில். ஸோ அதே மாதிரி யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிழங்கு வந்து சிறந்த உணவு. ஸோ பனையை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கு வந்து எப்படின்னா, ஒரு பனையோடைய விதை, அதாவது அந்த பனை மரத்துலேருந்து விழுற விதையை வந்து முளைக்க வச்சு, ஆக்சுவலாக இது பனைமரமாக வேண்டியது, நம்ம தான் வந்து சாப்பிட்டு இதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுறோம். ஸோ ஒரு பனைமரத்துக்குள்ளே எப்படி இருக்குமோ அதேமாதிரி அதோடைய இதுதான் வந்து கிழங்கு. ஸோ இந்த கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்ச அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் பிச்சு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவிச்சு மஞ்சள் போட்டு அவிச்சதுனால இந்த மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இங்கே சென்னையில் நம்ம பார்த்தோன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை மஞ்சள் போடாமல் வச்சுருப்பாங்க, அதேமாதிரி தொலியோடு வச்சும் வச்சுருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ்க்காக. ஸோ பட் ஆனால் ஹெல்த்தியானதுன்னா மஞ்சள் போடுறது ரொம்ப நல்ல, கிழங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மஞ்சள் போட்டு தான் எங்கள் இதில் சமைப்பாங்க. ஸோ மஞ்சள் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கிழங்கு வந்தோடனே இந்த இதை பிச்சு அந்த உள்ள மத்தியில் இருக்கிற பேர் வந்து பீலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து வச்சிடணும், இல்லாட்டி அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ ஊர்லேருந்து வந்ததுனால ஆல்ரெடி ஒரு 12 hours மேலே ஆகிடுச்சு. ஸோ திருப்பியும் வந்து அதை கெட்டு போகாமல் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில், ஆக்சுவலாக நான் ஒரு சில நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருவேன். ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் ஒவ்வொன்றா அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அது இந்த டைம் வந்து வேறு பிளானு. ஸோ உள்ளது ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி, ஊரில் வந்து ஒரு சில ஸ்நாக்ஸ் இதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ வெறும் கிழங்காகவும் சாப்பிட்லாம், இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தோணுச்சு. கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் இதான் நெக்ஸ்ட் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து நீட்டாக ப்ராசஸ் பண்ணி, அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிழங்கை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது எல்லாருமே எங்கள் ஊரில் கிழங்குக்கு சண்டை போட்டுட்ருப்போம். ஒரு சில கதைகள்லாம் உண்டு, கதை இல்லை, ரியலாக நடக்கிறது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிழங்கை பிரிச்சுடும். இப்போ ஒரு 20-25 கிழங்கு ஒரு டைமில் அவிக்கிறோம் அப்படின்னா யார் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட சரிசமமாக பிரிச்சிடும். ஸோ க்ளீன் பண்ணி எல்லோரும் மொத்தமாக இருந்து தான் பிடுங்கி, அதை மண்ணை தோண்டி பிடுங்கி, ஸோ க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ பேர் பண்ணிட்டு அவ்வளோ பேர் ஷேரையும் பிரிச்சுட்டு
ஓட்டு வீடு இருக்கும். ஸோ ஓட்டு வீட்டில் அவங்கவுங்க ஷேர் அந்தந்த இடத்துல ஒரு 4-5 கிழங்கு தான் ஒரு வீட்டில் ஷேர் வரும். ஸோ நிறைய பேர் இருக்கிற வீடாக இருந்தால் ஒரு சில வீட்டில் 4-5, அதேமாதிரி பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். எல்லாருக்குமே கிழங்கு அதேமாரி அவங்க வீட்லேயும் கிழங்கோ இதனால வச்சாலும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ ஸ்நாக்ஸ் பக்கத்து வீட்டில் பண்ணாலும் சரி, எங்கள் வீட்டில் பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்கும் போகும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த கிழங்கு என்ன ஆகும்னா, இப்போது ஆளுக்கு 5 கிழங்கு இருக்குது. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ ஸோ யார் சீக்கிரம் வந்தால் மாற்றி வச்சுருவாங்க. அந்த கிழங்கு எல்லாமே காமனாக வந்து மேலே ஓட்டு வீட்லேயோ அல்லது ஓலை வீட்லேயோ மேலே தான் வந்து மாட்டி சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிழங்குக்கு வந்து மாற்றி வச்சுறது, அதை அப்பப்போ வந்து கூட இன்டர்வலில் அல்லது சாப்பிட்ற டைமில் வந்து கூட யாரும் மாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஸ்டோரேஜ் இது மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் பெருசாக, ஆனால் இன்றைக்கி வந்து ஓட்டு வீடும் இல்லை, ஓலை வீடும் இல்லை. ஸோ இந்த கிழங்கை பற்றின புரிதலும் இல்லை. கிழங்கும் ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டு, முந்தி வந்து கிழங்கு சும்மா கிடக்கும். அதேமாரி பனை மரத்துலேருந்து கீழே விழுந்து அதுவாகவே முளைச்சிக்கணும், பனங்காய் பனம்பழமாகி. ஸோ அந்த இது அதேமாரி பதனி, எங்கள் ஊரில் பயணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பனை மரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு பொருளை இது ஸ்டார்டிங் ஒரு பொருள். ஸோ பனம்பழத்தை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு 3 மாதம் போட்டு மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றினா தான் உரங்கரெல்லாம் போட்டால் சும்மா இன்னும் தடியாக பெருசு பெருசாக வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆக்சுவலி தை மாதங்கிறனால இன்னொரு 3-4 மாதம் வரைக்கும் வச்சு, தட் மீன்ஸ் இன்னும் 3-4 மாதம் அடுத்து முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்சிட்டுனா டேஸ்ட்டுமே அதேமாரி இதில் தவுன்னு ஒன்று வரும். இந்த இப்போ தேங்காவெல்லாம் வந்து தவுன் மாதிரி வச்சு ஆக்சுவலாக முளைக்க வச்சு அதை உடச்சி சாப்பிட்றாங்களே, அந்த அதுக்குள்ளே இருக்கிற பேர் தான் தவுன்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னை இதில் வந்து வெறும் தவுன் தான் வந்து வேலைக்காகும். பட்டு பனை இதில் வந்து இந்த கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பனங்கிழங்கு. ஸோ எங்கள் ஊர் சைடில் இந்த மஞ்சள் போட்டு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ இந்த பனங்கிழங்கை பற்றி சின்ன சின்ன ஞாபகம்லாம் வந்தது. அதுமாரி பனம்பழம் அதெல்லாம் சுட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அது அடுத்த டைம் போனால் எப்படி சுடுவாங்க, அதை எப்படி சாப்பிடலாம். நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் நல்ல பனம்பழம் கிடைக்கல. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டோட இது. ஸோ இது வந்து வீட்டிலேயே செய்கிறதுனால, வீட்டில் போட்டு இது பண்ணால பத்திரமா ரெடி பண்ணி மஞ்சள்லாம் போட்டால் வச்சுட்டாங்க. வெளியே மஞ்சள் போட மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடில், திருச்செந்தூர் சைடில் எப்போவுமே கிடைக்கும். அதேமாதிரி இது வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கு. ஸோ லேட்டாக வந்து பீலி விட்டுட்டுனா இந்த சென்ட்ரு பார்ட் வந்து நல்லா அந்த பீலின்னு சொல்லலாம், இதை எடுத்துகிட்டு இருக்கலாம். அந்த பீலி வந்து இதாயிரும், பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ கிழங்கோடைய டேஸ்ட்டு போயிடும். தும்புன்னு சொல்லுவாங்க, அந்த இப்போ நீள் நிலமாக இருக்குல்ல, ஸோ அது வந்து அதிகமாயிரும், டேஸ்ட்டு குறைஞ்சிடும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ சதைப்பற்று அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி உடச்சிட்டு நீட்டாக ப்ராசஸ் பண்ணி அடுக்கணும். ஒரு மிந்தி வந்து சொலவில் போட்டு காய வைப்பாங்க. காய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அதுவே சாப்பாட்டு கூடும், காஃபி கூட்டுக்கு. இல்லாட்டி நான் இன்றைக்கி வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன், இதை வச்சு ஒரு பெரிய டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிழங்கை வந்து இப்படி சின்ன சின்னதாக உடச்சி கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி, ஏன்னா மிக்ஸி ஜார் கொஞ்சம் தாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நைஸ் சின்ன பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன், ஆக்சுவலாக என்ன சின்ன ஜாருக்கு 3 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, ஸோ 2வது ரவுண்டு. இதில் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. மிளகா சீரகம் போட்டு லைட்டாக போட்டு, சின்ன மிளகாங்கிறனால போட்டேன். ஸோ இந்த இது இருக்குது. ஸோ 2 டைப் இந்த மாதிரி வந்தோன்னா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு திருப்பியும் ஒரு நல்ல ரவுண்டு, ஒரு 3 ரவுண்டு நல்லா பஞ்சு போல் வர்ற மாதிரி இது பண்ணிடணும். ஸோ தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது அப்படியே கிண்டி விட்டு எடுத்து அப்படியே தட்டி வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நான் சீனி போட்டது வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சது சீனி போட்டது தான். ஸோ அந்த சீனி போட்டதை அப்படியே கிண்டி வாசம் அப்படி இருக்கும். ஸோ மஞ்சள்லாம் போட்டிருக்கிறதுனால அதுமாரி உடச்சி சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை கிடையாதுன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிழங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இதில் இந்த மாதிரி பதம் வரணுன்னா அந்தளவுக்கு முத்தின கொஞ்சம் கணக்கு நல்ல கரெக்டான ஸ்டேஜில் உள்ள கிழங்கு. ஸோ சின்னதாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிஷ்ஷு வந்து எப்படின்னா இவ்வளோ தான். தேவையான பொருள் வந்து கிழங்கு, சீனி, இவ்வளோ இருந்தால் போதும். ஸோ இது இருந்தால் பிரமாதமான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிரும். ஸோ இது 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு. வெறும் பனங்கிழங்கு இருந்தால் போதும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸோ அல்லது ஒரு வாரத்துக்கு இந்த இது ஸ்நாக்ஸாகவே ஓடிக்கிட்டு இருக்கும் காய வச்சு சாப்பிட்டேன். ஸோ இதில் இன்னொரு வகை வந்து சீரகம் மிளகா போட்டு அடிக்கிறது, அது வந்து எனக்கு செட் ஆகாது. ஸோ இது ஒரு ஆல்ரெடி உள்ள அடுத்த ஆப்ஷனும் இதான். ஸோ கிழங்க வச்சு இந்த 2 டிஷ்ஷு எங்கள் ஊரில் வழக்கமாக ரெகுலராக பண்ணுறது. ஸோ மிக்சியில் நாங்கள் போட்டுட்டோம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திப்போம் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இதை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.